அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷாடா, நாம் இன்ஸ்பெக்டர் ஆனதுலேருந்து ஒரு கேஸு கூட வர மாட்டேங்குதே ஐயா. ஒருவேளை நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க பயப்படுறாங்களோ? சரி, கம்ப்ளைண்ட் வந்தால் பார்ப்போம். ஆஹா, எனது கேஸுன்னு சொன்னதும் இவன் வர்றான். வணக்கம் இன்ஸ்பெக்டர். ஆமாம், என்னது ஸ்டேஷன் பக்கம்? என்ன இன்ஸ்பெக்டர், நான் எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கேன், நீங்கள் ஸ்டேஷன் பக்கம்னு சொல்கிறீங்க. ஆஹா, ஸ்டேஷன்லையும் ஆரம்பிச்சிட்டான் ஐயா. ஏப்பா, என்ன விஷயமா வந்த? நான் காலையில் வெளியில் போகையில் என் வீட்டை நல்லா ஒரு முறை பார்த்து பூட்டையும் இழுத்து பார்த்துட்டு நான் போனேன் இன்ஸ்பெக்டர். அதெல்லாம் ஏன் இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்க? மேட்ரே இனிமே தான் இருக்குது இன்ஸ்பெக்டர். என்ன அது, பூட்டுன வீட்டில் மேட்ரா? நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மேட்ரு இல்லை இன்ஸ்பெக்டர். அத்தானே பார்த்தேன். சரி, மேலே சொல்லு. காலையிலேருந்து ஊரெல்லாம் சுற்றிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா ஏன் வீட்டையே காணோம் இன்ஸ்பெக்டர். ஆஹா, வினோதமான கேஸாக இருக்குது ஐயா. என்ன அது, வீட்டையே காணுமா? ஆமாம் இன்ஸ்பெக்டர். ஐயா, வீடு எப்படியா காணா போகும்? போயிடுச்சே. வீடு எப்படி காணா போயிருக்கும்? ஊருக்குள்ளே கிணத்த காணோம்னு சொன்னாங்க, ஏரியாவுக்குள்ளே லட்சக்கணக்கில் ஓட்ட காணோம்னு சொன்னாங்க. இவன் என்னடான்னா வீட்டையே காணோம்னு சொல்கிறானே. விட்டா நாளைக்கு நாட்டையே காணோம்னு சொல்லுவாங்க போல இருக்கு ஐயா. ஐயா, நீ சொல்கிறது உண்மைதானா? ஊதி வேணுமா கூட சொல்கிறேன் இன்ஸ்பெக்டர், நான் சொல்கிறது உண்மைதான். ஆஹா, பார்ட்டி மப்பில் இருக்கான் போல இருக்கு. அப்போ காலையில் நீ இழுத்து பார்த்துட்டு போனது யாரோட வீடியா? என்னோட வீடு தான் இன்ஸ்பெக்டர். ஆமாம், எந்த ஏரியா? அம்மன் கோவில் தெரு. ஆஹா, நம்ம டிவிஷனில் தான் வருது. வீட்டு நம்பரு? லெஃப்டில் 12, ரைட்டில் 14. அப்போ 13. ஆஹா, 13ஆம் நம்பர் பேய் வீடாச்சேயா. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது என் வீட்டை கண்டுபிடிச்சி கொடுங்க இன்ஸ்பெக்டர். என்னது, டாக்டர்கிட்ட சொல்கிற மாதிரி எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்கிறான். இவன் போதையாக சொல்கிறானா இல்லை நிஜமாகவே சொல்கிறானா? எதுக்கும் போய் பார்த்துருவோம், இல்லைன்னா நாளைக்கு நம்ம பக்கத்து கம்ப்ளைண்ட் திரும்பிடும். ஆமாம். 1 hour later. அப்பாடா, ஒரு வழியா அம்மன் கோவில் தெருவுக்கு வந்தாச்சு. அக்கம் பக்கமும் விசாரிச்சாச்சு. ஆனால் இவன் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லையேயா. பார்த்தீங்களா இன்ஸ்பெக்டர், 12ஆம் நம்பர் வீடு இருக்குது, 14ஆம் நம்பர் வீடு இருக்குது, நடுவில் 13ஆம் நம்பர் வீட்டை மட்டும் காணோம். நல்லா விசாரிச்சிட்டையா, அந்த இடத்துல வீடே இல்லையா. 10 வருஷமாக காலியாக தான் கிடக்குதான். அப்போது என் 13ஆம் நம்பர் வீடு எங்கே போச்சு இன்ஸ்பெக்டர்? ஏயா இல்லாத வீட்டை இருக்குன்னு சொல்லி என்ன வேற அலகழிக்கிற? ஏப்பா, நீ இப்போ போதையில் இருக்க, தெளிஞ்சதுக்கப்புறம் உன் வீட்டை தேடு, கிடைக்கும். இப்போது நான் ராத்திரி எங்கே இன்ஸ்பெக்டர் படுப்பேன்? ஆஹா, பார்த்தா பாவமாக வேற இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது, அங்கே உன்னை தங்க வைக்கிறேன், போதுமா? தெரிஞ்ச இடம் எந்த ஏரியாவில் இன்ஸ்பெக்டர் இருக்குது? மாரியம்மன் கோவில் தெருவில் இருக்குது, போதுமா? என்னது, மாரியம்மன் கோவில் தெருவா? ஆமாயா, ஏன் வரமாட்டியா? சாரி இன்ஸ்பெக்டர். ஏயா திடீர்னு சாரி சொல்கிற? என்னோட வீடும் மாரியம்மன் கோவில் தெருவில் தான் இருக்குது. ஆஹா, போதையில் அம்மன் கோவில் தெருன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் என்னையவே ஆட்டி வச்சுட்டான் ஐயா. ஏயா, மாரியம்மன் கோவில் தெருவில் இருக்க வீட்டை அம்மன் கோவில் தெருவில் தேடுனா எப்படியா கிடைக்கும்? சாரி இன்ஸ்பெக்டர், ஆத்தா என்னை லிட்டில் கன்ஃபியூஸ் பண்ணிட்டா. என்னது, கன்ஃபியூஸ் பண்ணினது ஆத்தாவா? போதையில் இவன் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு பழிய ஆத்தா மேலே போடுறானே ஐயா. இன்ஸ்பெக்டர், ஒரு சின்ன டவுட்டு. ஆஹா, இப்போ எதை காணும்னு சொல்ல போகிறானோ? என்ன டவுட்டு? நான் போகிறப்போ மாரியம்மன் கோவில் தெரு அங்கே இருக்குமா, இல்லை அதுவும் காணா போயிருக்குமா? ஆஹா, போதையில் போலீஸ்காரங்கிட்டேயே முக்க போடுறானே ஐயா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.